எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கலாம். சோ இந்த கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான கூற்றுனா எஸ், அவர் தான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு போர்சஸா இருக்காரு. இது மட்டும் இல்லாம செகண்ட் காரணம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையும் வகிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அவர் தான் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ அந்த நாட்டோட தலைவராகவும் அது மட்டும் இல்லாம இவர் ஹையஸ்ட் பொசிஷன் ஹோல்ட் பண்றாரு. எஸ், இது ரெண்டுமே கரெக்ட் தான். அண்ட் இந்த காரணத்தினாலதான் அவர் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு போர்சஸாகவும் இருக்காரு. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா, ஸோ ஆர் இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படின்றதான் இதோட ஆன்சர். ஸோ இப்ப நம்ம பிரசிடென்ட்க்கு வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அவரை எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், அதாவது நாட்டின் தலைவராகவும் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம நாமினல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், அதாவது பெயர் அளவுல ஒரு தலைவர் அப்படின்றது சொல்றாங்க. இது இல்லாம அவரை ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இது இல்லாம சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு போர்சஸ் அண்ட் ஃபவுண்டைன் ஹெட் ஆஃப் அவார்ட்ஸ், அதாவது அவர் ஃபவுண்டைன் ஹெட் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ்னா இவர் தான் தர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி பெயர்கள்ல தான் அவர் சொல்றாரு. இது இல்லாம டிப்ளமேட்டிக் ஹெட் அப்படின்றதும் சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்ற பெயர்களும் இவருக்கு இருக்கு. சோ இதே மாதிரி கண்டென்ட்க்கு நம்மளோட மாஸ்டர் சமச்சீர் கல்வி அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நம்மளோட ADA 247 ஆப்ல இருக்கு.